தேங்க்யூ. வந்திருக்க உங்களுக்கு ஒவ்வொரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம நியூ சீசனுக்குள்ள வந்திருக்கோம். கர்த்தர் நம்ம மத்தியில பெரிய காரியங்களை செய்திருக்கார். ஹalleluya. Thank you Jesus. 81st டேக்குள்ள நான் வந்திருக்கிறோம். ஐ பிலீவ் திஸ் இஸ் a நியூ சீசன். God is going to உங்களுடைய இருதயத்தையும் உங்கள் சிந்தைகளையும் தேவன் மாற்றப் போகிறார். எல்லாவற்றையும் அவர் மாற்றுகிற சீசனா இருக்குது இந்த சீசன்ல. நேற்று நான் பேசும்போது சொன்னேன், ஆஹ் தேவாலயத்தை குறித்து குறித்த வைராக்கம் என்னை பச்சித்தது என்று நேற்று ஒரு ஆடியோ நேற்று எல்லாத்துக்கும் போட்டிருந்தேன். எனக்கு கவனிக்க தெரியல. அந்த வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 2:17 வசனம். அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கம் என்னை பட்சித்தது. ஆமென். சோ தேவனுடைய வீட்டை, உங்களுடைய சரீரமாகிய வீட்டை குறித்து தேவனுடைய வைராக்கியம் உண்டாகும். இன்றைக்கு அநேகருக்கு இந்த வைராக்கியத்தை தேவன் கட்டளை அந்த சீசன்ல அதான் பண்ண போறாரு. தேவன் உங்களை குறித்துள்ள வைராக்கியத்தை அவர் கட்டளை போகிறார். ஆமென். ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் திஸ் நியூ சீசன். உங்கள் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கதவுகள் திறக்கப்படுகிற சீசனா இருக்கிறது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுவை சார்ந்து இருக்கிற சீசனா இந்த சீசன் மாறப்போகுது. ஆமென். நான் ஒரு சிறிய ஜெபத்தை செய்து இன்றைக்குள்ள மெசேஜுக்குள்ள கடந்து செல்ல விரும்புகிறேன். நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை என்னுடைய இருதயத்திலும் ஆண்டவரே என் நாவில் என்னை வைத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. லாஃப்ரா ஹந்துரபோ ஸ்துரபா த்ரிபி ஹரதுல பரஹரபா ரொஹதுலபி ஆண்டரபோ ஷிடர்பி லஹரபா தீரிபி ஆண்டரபோ ஆண்டவரே. தெல்ல தெளிவாய் பேசும்படியாக தேவனுடைய கிருபை எனக்கு உண்டாயிருப்பதாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என்னை மறுத்து நீர் வெளிப்படுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் படைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே கேட்கிற யாவரும் let of not only hearers of the word but doers of the word of God. In Jesus mighty name I pray. Amen, 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 amen. Hallelujah. இன்றைக்கு நான் இந்த செய்திக்கு என்ன தலைப்பு வைத்திருக்கிறேன்னா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். சொல்லுமா, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். நீங்க டெக்ஸ்ட் பால கமெண்ட் பாக்ஸ்ல யூ கேன் கமெண்ட் த லார்ட் ரெயின்ஸ். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். த லார்ட் ரெயின்ஸ். ஏசியா 9ஆம் அதிகாரம், ஏசியா 9ஆம் அதிகாரம் நம்ம 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். எங்க இருக்குமா? கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஹalleluya. and the Lord reigns. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கிறதும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். சோ கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் இங்க பாத்தீங்கன்னா, இங்க எல்லாமே மொத்தம் எத்தனை நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர்னு போட்டு கர்த்தா. அதிசயமான அந்த இடத்துல கமா போட்டிருக்காங்க. ஆனா நீங்க மத்த எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எல்லாமே 2 வார்த்தைகள் சேர்த்து வரும். ஆனா அதிசயமான ஆலோசனை கர்த்தரா இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில விளங்குவார். இங்கிலீஷ்ல ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர். அதிசயமானவர் மட்டும் போட்டுட்டு கமா போட்டாங்க, கிடையாது. அதிசயமான ஆலோசனை கர்த்தா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில அதிசயமான ஆலோசனை கர்த்தராக அவர் இன்றைக்கு இருப்பார். வல்லமையுள்ள தேவனாய், ஹalleluya, வல்லமையுள்ள தேவனாய் இன்றைக்கு இருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹalleluya, ஹalleluya. அதோட எல்லாருக்கும் இந்த ஏசியா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நல்லா தெரியும். ஆனா 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தான் இன்றைக்கு நான் மிக கருத்தா பேச போறேன். தாவீதின் சிங்காசனையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இது முதற்கொன்றும் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கும் அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனை கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா. ஷக்கதாரபோதுரபா. சேனையில கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். தேங்க்யூ ஜீசஸ். தாவீதின் சிங்காசனம் நிலைப்படுத்தி, உங்களுடைய சிங்காசனம், உங்களுடைய வல்லமை ராஜ்யத்தை அவர் திடப்படுத்தி இது முதற்கொன்றும் என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தாவீதின் சந்தியில் தான் வந்தாரு. சோ இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கோம். இன்னைக்கு நீங்களும் தாவீதின் சந்ததியா தான் இருக்கீங்க. ஆமென். வேதம் தெளிவா சொல்லுது, தாவீதின் சிங்காசனம் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி
Manta Krahoderbo Shadabila Hadraba Laman Turaba Shadrabila Hadraba. தாவீது அவருடைய சிங்காசனம் அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவம் பெருக்கத்துவம் அவரின் சமாதானத்துக்கும் முடிவில் என்ற சேனையில் கர்த்தர் சொல்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். சங்கீதம் 96:10 சொல்லுது, கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறோம். அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார், அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள். ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார். இங்கிலீஷ்ல பேஷன் டிரான்ஸ்லேஷன் ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கு. அதுல 96:10 நான் வாசிக்கிறேன். யாரா இருந்தா கூட அது போடுங்க. சங்கீதம் 96:10 தி பேஷன் டிரான்ஸ்லேஷன், டிபிடின்னு சொல்லுவாங்க. டெல் த நேஷன்ஸ் பிளெயின்லி யாவே ரூல்ஸ் ஓவர் ஆல். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுவான். டெல் த நேஷன்ஸ் பிளெயின்லி யாவே ரூல்ஸ் ஓவர் ஆல். ஹி இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப். He is doing a great job. Nothing will disrupt him. He is doing a great job. Nothing will disrupt him. For he treats everyone fair and square. நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில அநீதி நடந்து கொண்டிருக்கிறார், தேவன் அரசாளுகிறவராயிருக்கிறார். தேவன் ராஜரிகம் பண்ணி கொண்டிருக்கிறார். He is doing a great job. He's doing a great job. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். He's doing a great job. Nothing will disrupt him. அவரை தடுக்க ஒருவனால முடியாது. Nothing will disrupt him. எந்த காரியத்தையும் அவர் தடுக்க முடியாது. Hallelujah. For he treats everyone fair and square. Thank you Lord. For he treats, thank you Akka. For he treats everyone fair and square. Hallelujah. போட்டிருக்காங்க பாருங்க. டெல் த நேஷன் பிளெயின்லி யாவே ரூல்ஸ் ஓவர் ஆல். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல கூட பாருங்க, அந்த வசனம் போட்டிருக்காங்க. டெல் த நேஷன்ஸ் பிளெயின்லி யாவே ரூல்ஸ் ஓவர் ஆல். ஹி இஸ் டூயிங் எ கிரேட் ஜாப் அண்ட் நத்திங் வில் டிஸ்ட்ரப்ட் ஹிம், ஃபார் ஹி ட்ரீட்ஸ் எவ்ரி ஒன் ஃபேர் அண்ட் ஸ்கொயர். ஹல்லேலூயா. ஃபேர் அண்ட் ஸ்கொயர். நீதினாலும் நியாயத்தினாலும் என்று ஜாதிக்குள்ளே சொல்லுங்கள் என்றார். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த வசனத்துல 96:7 பேஷன் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப முக்கியமா இருக்கு. நான் இதை போடுறேன். சங்கீதம் 96:7 தமிழ்ல போடுங்க. சரண்டர் டு த லார்ட் யாவே ஆல் யூ நேஷன்ஸ் அண்ட் ஆல் பீப்புள், சரண்டர் டு ஹிம் ஆல் யுவர் ப்ரைட் அண்ட் ஸ்ட்ரென்த். வாவ் வாவ் வாவ். பாத்தீங்களா, இது கர்த்தர் நீதியோடு நியாயத்திற்பார்னு போட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்பாக ஒரு வார்த்தை போட்டிருக்கு. சங்கீதம் 96:7 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். சங்கீதம் 96:7 ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கும் மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்குள்ளே செலுத்துங்கள். மகிமையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கையை கொண்டு வந்து அவருக்கு பிரகாரங்களை செலுத்துங்கள். சோ கர்த்தருடைய மகிமை அவருக்கு செலுத்துங்கள். உன் ப்ரைடை இறக்கிரு. இன்னும் பிரான்சன் ட்ரான்ஸ்ல தெளிவா போட்டிருக்கு, உங்க ப்ரைடை இறக்குங்க. Surrender to the Lord Yahweh all your nations and people. Surrender to him all your pride and strength. உங்களோட ப்ரைடையும் ஸ்ட்ரென்த் அவர்கிட்ட சரண்டர் பண்ணுங்க. நான் உங்களுக்காண்டி காரியத்தை நான் செய்யறேன்னு கர்த்தர் சொல்றாரு. நம்ம நிறைய நேரத்துல, நான் அநேக நேரத்தை சொல்லுகிறேன், நம்மளுடைய ப்ரைடு தான் ப்ரைடு கம்ஸ் பிஃபோர் த ஃபால். அநேக நேரத்துல நம்மளோட ப்ரைடு தான் சில நேரத்துல தேவனுடைய காரியத்தை வேலை செய்ய விடாம தடுத்து கொண்டிருக்கிறது. பெருமைதான் தேவனுடைய இடைப்பட்டிற்கு தடுத்து கொண்டிருக்கிறது. அதனால தெளிவா சொல்றாரு, சரண்டர் டு த லார்ட் யாவே ஆல் யூர் நேஷன்ஸ் அண்ட் பீப்புள், சரண்டர் டு ஹிம் ஆல் யுவர் ப்ரைட் அண்ட் ஸ்ட்ரென்த், கன்ஃபஸ். 96:8 பேஷன் டிரான்ஸ்லேஷன்ல, கன்ஃபஸ் தட் யாவே அலோன் டிசர்வ் த க்ளோரி. யாவே அலோன் டிசர்வ்ஸ் திஸ் க்ளோரி. கர்த்தரே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரரா இருக்கிறார். Bring an offering and celebrate in his courts. Amen. Bring an offering and celebrate in his courts. சொல்லுங்க. எபேசியர் 6:12 நான் அதை வாசிக்கிறேன். எபேசியர் 6:12. தேங்க்யூ லார்ட். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்துள்ளும் அதிகாரங்களோடும்
துரைத்தலோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோபதிலோடும் வானமண்டங்களின் பொல்லாத ஆவிலும் சேனையிலும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம போராட்டம் எதோட இல்லது? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் அல்ல. ஹalleluya, ஹalleluya. நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்மளுக்கு போராட்டம் அல்ல. சோ கர்த்தர் ராஜரிகம் பண்றார். இந்த கர்த்தர் ராஜரிகம் பண்றதுக்கு அவர் எப்படி அலோவ் பண்றது தான் இப்ப நான் பேச போறேன். ஆமென். இந்த வசனத்துல ஏசாயால வாஸ்தவம் 9ஆம் அதிகாரம் வந்து 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது அப்படின்னு சொல்லிட்டு 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது. அந்த ஜாதியினை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சி என்னும் பெருக பண்ணுகிற போல அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிடுறது போலவும் கலிகுறது போல உமக்கு முன்பாக மகிழ்வார்கள் அப்படின்னு மகிழ்கிறார்கள் சொல்லிட்டு ஏசாயா 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது. மீதியானின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் மீதியான நாட்கள நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருக்கிற மிலாற்றையும் அவர் ஆலோட்டையும் கோலையும் முறித்து போட்டீர் என்றார். இப்ப என்ன மேட்டர்னா, இந்த மீதியான நாட்கள் என்ன நடந்துச்சுன்றதா மேட்டர். மீதியான் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருக்கிற மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டையும் கோலையும் முறித்து போட்டீர். சோ இந்த இஸ்ரேல் ஜனங்கள் வந்து 7 வருடங்கள் அப்ரஷன்ல இருந்தாங்க. 7 அது எங்க இருக்குன்னா நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறேன். பின்னும் இஸ்ரேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பதை செய்ததால் அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார். 7 வருஷம் அப்ரேஷன்ல இருந்தாங்க. யார் கையில இருக்காங்க? மீதியானரின் நாட்களில் நடந்தது போல நடக்கும்னு போட்டிருக்கல, அதனால சொல்றேன். 7 வருஷம் அப்ரேஷன்ல இருந்தாங்க. 7 வருஷம் எங்க இருந்தாங்க? மிகப்பெரிய ஒரு அப்ரேஷன்ல இருந்தாங்க. அப்ரேஷன்னா தமிழ்ல வந்து பாண்டேஜ்ல இருந்தாங்க. 7 வருஷம் ஒரு பாண்டேஜ்ல இருந்தாங்க. அவங்க கழுத்து மேல கத்தர்த்துவம் தான் அவங்க தோளின் மேல இருக்கும். ஆனா அவங்களுக்கு என்ன எது கத்தர்த்துவம், எது அவங்க தோளின் மேல இருந்துச்சு? அவரோட நுகம் வந்து தோளில் மேல இருந்துச்சு. மீதியானவர்கள் நுகம் அவங்க தோளில் மேல இருந்துச்சு. இன்றைக்கு நம்ம கத்தர்த்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். ஆமென். சோ நுகத்தையும் அவர்கள் தோளின் மேல் இருந்து மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டுகளையும் கோலையும் முறித்து போட்டீர். 7 வருஷம் ஆப்பரேஷன்ல இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்து இந்த மீதியானவர்கள் அமலேக்கர் கூட சேர்ந்து இஸ்ரேல வந்து அவங்கள வந்து அவங்களுடைய களஞ்சியத்தையும் அவங்க லைஃப் ஸ்டாக்களையும் வந்து அழித்து போட்டாங்க. ஆனா கிதியோன் வந்து ஒரு சிறிய கூட்டத்தை ஏற்படுத்துறான். கிதியோன் எப்படி ஏற்படுத்துறான்? ஒரு சிறிய கூட்டத்தை ஏற்படுத்துறான். அந்த ஆர்மில வந்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கும்போது, ஆகையால் பயமும் திகிலும் உள்ளான எவனும் அவன் திரும்பி கீலேயாத்திலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன். மொத்தம் வந்து ஜனங்களில 22 மொத்தம் வந்து 32,000 பேர் அந்த ஆர்மில இருக்காங்க. ஆனா வந்து கிதியோன் சொல்லும்போது சொல்றாரு, இதுல யாரும் பயமும் திகில் இருக்கலாம் ஓடி போன்றாரு. பயமும் திகிலன் இருக்கிறவங்களாம் ஓடி போங்கன்றாரு. அப்போ வந்து 22,000 பேர் ஓட்டாய்ங்க. சோ இன்னைக்கு நேரத்துல வந்து பிசாசோட ஸ்ட்ராட்டஜிஸ நம்ம வெல்லணும்னா நம்மளுக்கு பயம் இருக்கக்கூடாது. ஃபெய்த்துக்கும் ஃபியருக்கும் டோட்டல் டிஃபரன்ஸ் இருக்கு. ஃபெய்த்துக்கு ஃபியர். ஃபியர் இந்த சைடுனா ஃபெய்த் இந்த சைடு. டோட்டல் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். சோ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எது பெரியதா இருக்குது? நீங்க இயேசு கிறிஸ்துவ விசுவாசித்தீங்கன்னா அவர் மேல வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில விசுவாசம் பெருக, ஃபெய்த் இன்க்ரீஸ் ஆகும். ஃபியர் இருக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். சோ இந்த 32,000 பேர்ல 22,000 பேர் ஓட்டாங்க. கர்த்தர் மறுபடியும் சொல்றாரு, இதெல்லாம் இந்த இந்த தொகை அதிகம்பா. இந்த 10,000 பேர்லாம் எனக்கு வந்து 32,000 பேர்ல 10,000 பேர் தான் மீதி இருக்காங்க. இந்த 10,000 பேரோட நீ சின்னது ஆள குறை.
நான் இன்னும் உன் வாழ்க்கையில உன்னை கொண்டு இந்த இவங்களை வந்து பிடிப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. ஸோ இவனுக்கு வந்து ஒரு யுத்திய கற்றுக் குடுக்குறாரு. என்ன சொல்றாரு? யுக்தி யுக்தி. ஒரு ஒரு போருக்கோ, ஒரு அரசியலுக்கு போறோமோ, அதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி முக்கியமான காரியம். இன்றைக்கு உங்களுக்கு அவர்களுக்கு ஒரு யுத்திய கற்றிருக்கிறார். என்ன யுத்தினா, யார் போய் தண்ணிய நக்கி குடிக்கிறார், தண்ணிய கையில எடுத்து குடிக்கிறார்களோ, அப்படியே படுத்துட்டு குடிக்காம, யாரு கையில எடுத்து கப் பண்ணி குடிக்கிறாங்களோ, அவன மட்டும் தெரிந்துகொன்றாங்க. ஏனென்றா, அவன் பிசாசு என்ன செய்றான் என்று தெரிஞ்சிரும். சில பேர் அப்படியே படுத்து குடிப்பாய்ங்க. அவனெல்லாம் வந்து தொடவே கூப்பிடவே கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கையில எனிமி என்ன செய்றானென்றோ, நம்ம வந்து அதனால வாட்ச் அண்ட் ப்ரேன்னு போட்டிருக்கு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். வாட்ச் அண்ட் ப்ரே. ஸோ எனிமி என்ன பண்றான்னு நமக்கு தெரியணும். ம். ஸோ அதனால கப் பண்ணி குடின்றாரு. எப்படி குடின்னா, இப்படி இங்கிலீஷ்ல போடுறது கப் பண்ணி குடி அப்படின்றனா, கைய இப்படி வச்சுட்டு இப்படி குடிக்கிற எவன் குடிக்கிறானோ அவன தான் தேர்ந்தெடுத்துக்கன்றாரு. அவன் படுத்து படுத்து குடிக்கிறான் பாருங்க. அவனால எல்லாத்தையும் உட்ரு. அவன் யுத்தத்துக்கே லாயக்கு இல்லன்றாரு. போயிட்டு ஒரு 300 பேர தேர்ந்தெடுத்துக்கிறாரு. கிதியோன் 300 பேர தேர்ந்தெடுத்துட்டு சொல்றாரு, அன்றைக்கு ராத்திரியிலே அ அன்று ராத்திரிலே கர்த்தர் நியாயாதிபதிகள் 7:9 சொல்லும். அன்று ராத்திரிலே கர்த்தர் அவனை நோக்கி, "நீ எழுந்து சேனைகளிடத்தில போ. அதை நான் உன் கையிலே ஒப்புக் கொடுப்பேன்" என்றார். ஹalleluya, ஹalleluya. Manda brahosturo batiri bilahanturbo. Amenda krahusture mantaraba. அம் இவங்கள வந்த பிறகு அங்க ஒருத்தன் வந்து சொப்பனம் சொல்றான். கிதியோன் வந்தபோது மற்றொருவன் ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வாற்கோதுமை அப்பம் மீதியானிலே பள்ளத்தாக்கிலே உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்தது கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன் ஒருத்தன் தீர்க்கதரிசனம் உரைக்கிறான். மற்றவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது நியாயாதிபதிகள் 7:14 அப்பொழுது மற்றவன் இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே, அவர் அல்லாமல் வேற இல்லை. தேவன் மீதியானவரை இந்த சேண்டிலிங் அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். இன்றைக்கு உங்க உங்க நான் சொல்லுவேன், ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. சொல்லுங்க, ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. உங்களுக்கு கூட யுத்தம் பண்றவங்க பெரிய கூட்டமா இருக்கலாம். அந்த இடத்துல கீழ வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். அமலேக்கர் வந்து வெட்டுக்கிளி போல அமலேக்கரும் மீதியானவர்களும் வெட்டுக்கிளி போல இருக்காங்க. ஒட்டகங்களும் ஏராளமா இருக்கான். ஆனா கர்த்தர் வந்து ஒன் மேன் வித் காட். கர்த்தர் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறாரு. 300 நாள் 300 மனிதர்கள கொண்டு ஒருவன தேர்ந்தெடுத்து 300 பேர அவன ட்ரெயின் பண்றாரு. ஒரு யுக்தி பாருங்களேன். கிதியோன கொண்டு ஒரு யுக்தி எடுத்து பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறார்ன்னா, இவங்கள போய் நீ இந்த 300 பேர்ட்டயும் அருவா அப்பலாம் குடுக்காத. அ பட்டயம் இதெல்லாம் குடுக்காத. என்னத்த குடுத்தார்ன்னா, டார்ச் லைட்டும் என்ன குடுக்குறாங்க? தீவெட்டியும். அந்த வசனத்த வாசிக்கிறேன் பாருங்களேன். அதன் சொப்பன அவன் 300 பேரை 3 படையாக வகுத்து, அவர்கள் ஒவ்வொரு கையிலும் எக்காளமும் என்ன குடுக்குறாங்க? ஒவ்வொரு கையிலும் எக்காளமும், வெறும் பானையும், அந்த பானைகளை வைத்து தீவெட்டியும் கொடுத்தார்கள். என்ன குடுக்குறாங்க? 300 பேர படை அந்த 300 பேரை 3 படை பகு அ 3 படையாக வகுத்து எப்படி குடுக்குறாங்க? 3 படையாக வகுத்து, அவர் ஒவ்வொரு கையிலும் எக்காளமும் என்ன குடுக்குறாங்க? எக்காளத்த குடுக்குறாங்க. இந்த எக்காளம்னா என்ன சிக்னிஃபை பண்ணும்னா, ஏசாயா 58:1 சொல்லுது, "சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே, எக்காளத்தைப் போல் உன் சத்தத்தை உயர்த்தி." இன்றைக்கு நம்மளுடைய சத்தம் தான் எக்காளம். எக்காளத்தைப் போல உன் சத்தத்தை எழுப்பி, என் ஜனங்களுக்குள்ள அவர் மீறுதலை, யாக்கோபின் வம்சத்தை அவர்களின் பாவங்களையும் தெரிவி. இன்றைக்கு நம்முடைய சத்தம் தான் எக்காளமே. எக்காலத்தை அவன் கையில குடுத்து, அடுத்தது வந்து தேங்க் யூ லார்ட். அவரும் எக்காலத்த வெறும் பானை. ஃபர்ஸ்ட்டு எக்காலத்த குடுத்து வெறும் பானைய குடுக்குறாரு. வெறும் பானையில அந்த வெறும் பானைக்குள் தீவெட்டிக்கும் அ கொடுத்து, அந்த பானைக்குள் வைக்கும் தீவெட்டி.
வெறும் பானை கொடுத்துட்டு அந்த பானைக்குள் வைக்கும். யாரா போட முடியுங்களா? நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கிறேன். அந்த பானைக்குள் தீவெட்டியை கொடுத்து, தீவெட்டி தனியா குடுக்கல. அந்த பானைக்குள் வைக்கிற தீவெட்டியை குடுத்தாரு. நான் சொன்னேன் நேத்து பிரசங்கம் பண்ணும்போது, இந்த நம்முடைய மண்பாண்டங்கள பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கிறோமா? இந்த மண்பானைகள்ல பரிசுத்தம் இந்த மண்பாண்டம் மேட்டர் கிடையாது. பாருங்களேன், எல்லாமே சிம்பாலிஃபிகேஷன். மண் நம்ம சரீரம் மண்பாண்டம். ஆனா உள்ளுக்குள்ள தீவெட்டி இருக்கிறதா மேட்ரு. வேதம் சொல்கிறது, சங்கீதம் 119, 105ல உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. தேவனுடைய வசனம் தான் தீபமா இருக்குது. அ அ எரேமியா 29, 29 சொல்லுது. 29, 20 என் வார்த்தை அக்கினியைப் போலவும், என் வார்த்தை அக்கினியைப் போலவும், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியைப் போலவும் இருக்கிறது அல்லவா? இந்த தேவனுடைய வார்த்தை தான் அக்கினியா இருக்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மரஹந்தரபோ ஷுடர்பா லோஹுடர்பி ஆண்டரபா. நிறைய நேரத்துல ஹோலி ஸ்பிரிட் லைக் he will anoint you with the holy spirit as a fireன்னு கூட போட்டிருக்கு. ஸோ இன்னைக்கு மேட்ரு மண்பாண்டம் இல்ல, மண்பாண்டத்துக்குள்ள என்ன வைக்கிறதா மேட்ரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த இந்த டார்ச் லைட்டையும் இந்த எக்காலத்தையும் இந்த நீங்க நான் இதுல என்ன மேட்டர்னா 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் என்னோட இருக்கும் சகலமான எக்காலம் ஊதும் பொழுது நீங்கள் பாலத்துக்கு சுற்றி எங்கும் எக்காலத்தை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டணம் என்பார்கள். கர்த்தருடைய பட்டயம் கிதியோன் பட்டணம் என்பார்கள். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு. இப்ப மேட்ரு என்னன்னா, நடு ஜாமத்துல ஜாமக்காரரை போல தேவன் எழுந்திருத்து ஜெபிக்கும்படி தேவன் விரும்புகிறார். உங்களோட பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு நடு ஜாமத்துல எந்திரித்து, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துலதான் you have to understand the presence of God. நடு ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரை மாற்றி வைத்த பின்பு கிதியோன் அவனோடு இருந்த 400 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்துக்குள் முன்னில் எக்காலத்தை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகள் உடைத்தார்கள். சோ இந்த ஃபிளஷ் ஒரு பானை மாதிரி இருக்கு. அதை உடைக்கப்படும் போது தேவனுடைய பிரசன்னம் மேற்கொள்கிறதா இருக்கிறது. அதான் நடு ஜாமத்துல எந்திரிச்சு ஜோமுனுப்பான்றாங்க. if you want to conquer the tactics of the Satan, நடு ஜாமத்துல எந்திரிச்சு ஜபிக்கையும் கூடிய ஒரு வைராக்கியத்தை தேவன் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. மாந்தூரபா ஷிரபு ரீதியில அந்தூரபா ஷிரபா கிரபா. 3 படைகளை எக்காலம் ஊதி பானைகளை உடைத்து தீவீடில் தங்கள் இடது கையிலும் ஊதும் எக்காலத்தை தங்கள் வலது கையிலும் பிடித்து கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு, இன்றைக்கு உங்களுடைய பட்டயம் உங்களுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயமாகவே இருக்கிறது. பாளையத்தை சுற்றிலும் அவர் தங்கள் நிலையில் நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்குரல் விட்டு ஓடி போனார்கள். சிதறி கூக்குரல் விட்டு ஓடி போனார்கள். இன்னைக்கு இந்த விதமான ஸ்ட்ராட்டஜி தான் தேவனை யூஸ் பண்ண விரும்புகிறார். நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நம்ம போராட்டம் இல்லை. Hallelujah, hallelujah. Watch and pray, says the Spirit of living God. மாண்டாபா ரபோ சுஷோ ரபா அதரபா. இந்த சீசன்ல உங்களுக்கு அநேக நேரம் ஜெபத்தை குறித்து ஒரு ஜெபத்திலே தரித்து கொள்ளும்படியாக ஒரு வைராக்கியம் உங்களுக்கு தேவன் கட்டளையிடுகிறார். ஜெபத்திலே தரித்து நிற்கும்படியாக ஒரு வைராக்கியம். ஹல்லேலூயா. ராமான் தூரபா ஷிடரபா. இந்த சீசன்ல ஜெபத்தை குறித்த ஒரு தாக்கத்தை தேவன் ஏற்படுத்துகிறார். ரீமான் தூரபா ஷிடரபில் ஆடரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ லார்ட். ரீமான் தூரபா ஷிடரபா லஹடரபா. மான்டாரபா லஹுதுரபா மீண்டிரிபிலி ஹொரபோ ஷிடரிபில் ஆடரபா. எபேசியர் 9 சொல்ல, மீதியான நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவரது தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோற்றையும் கோலையும் முறித்து போட்டீர்.
இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான நுகத்தடியும் தேவன் முறித்து போட அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஃப்ரஹோந்தரபா ஷிட்ரிபி லஹத்துரமான் திக்ரஹண்டொரபோ ஷிட்ரபா. ஏசியா 9 அதிகாரம் 7 சொல்லுது, தாவீதும் தன் சிங்காசனையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இதன் முதற்கொண்டு என்றென்றைக்கு நியாயத்தினாலும் நீதினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அவருடைய சமாதானக்கும் முடிவில்லை. சேனையிலே கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். Thank you Jesus, thank you Holy Ghost. ரஃப் ரஹந்தரு ப்ரஹுடு அந்தாரபா. சேனையுடைய கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். Thank you Jesus, thank you Lord. மாலா கோடோரோபோ ஸ்துடர்ப ஷிடிர்பில ஹண்டா கரபா. Thank you Lord, thank you Lord. Tell the nations plainly, Yahweh rules over all. Yahweh rules over. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமென். பாருங்களேன், தீவெட்டியையும் மண்பாண்டங்களையும் வச்சு எப்படி பிரச்சனையை மேற்கொள்ள முடியும்? எப்படி மீதியானலையும் அமலேக்கரையும் ஓட பண்ண முடியும்? எப்படி மீதியானலையும் அமலேக்கரையும் ஓட பண்ண முடியும்? கர்த்தர் தான் இதை ஓட பண்ணுகிறார். அதான் சொல்றேன், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார். அந்த லார்ட் ரெயின்ஸ். சொல்லுங்க, அந்த லார்ட் ரெயின்ஸ். இன்றைக்கு உங்களுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாய் மாறுகிறது. கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய பட்டயம் தேவனுடைய பட்டயமாய் மாறுகிறது. Shada rada lako doroba shedribi lahadaraba ridi gantraba. Be watchful and pray, says the Spirit of Living God. Thank you, Lord. Reba turaba shedribi lahandraba mantarabo shirma. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுங்க, சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீதன் வர வரன் பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு யுத்தம் பண்றவங்க, உங்களுக்கு கூட பிரச்சனை பண்றவங்க அநேகர் உங்களை சுற்றி அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ள, நீங்க அந்த பிரச்சனைக்கு இடம் கொடுக்காமல் இருந்தீங்கனால் அந்த எந்த பிரச்சனையும் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Lord. நான் சிறிய ஜெபத்தை செய்து முடிக்க விரும்புகிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. துரபா 32,000 பேர் இருந்தாங்களா, 22,000 பேரை குறைச்சிட்டு வந்து மறுபடியும் 22,000 கூட எனக்கு இதாகலப்பா, வெறும் 300 பேரை வச்சு தேவன் மீதியானவர்களை அமலேக்கரை சங்கரிக்க முடியும் என்ற, ஓட விட முடியும் என்றார். இன்றைக்கு உங்களையும் உங்கள் பிரச்சனையும் உங்களை கொண்டே ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. உங்களுக்கு மூட அற்புதம் செய்யறாங்க. ஜெப செய்யற நல்ல பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்க, கர்த்தர் நீர் ராஜரிகம் பண்றதுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ரேமா துரோபோ ரஹதுலபா ஸ்தரபா துரோபோ ரீதிலிபி அண்டரபா. ஆண்டவரே, கர்த்தருடைய வீட்டை குறித்து ஒரு பக்தி வைராக்கியம் ஜனங்களை பட்சிப்பதாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ லார்டு, தேங்க்யூ. உங்களை தொடுகிறான், கர்த்தரின் கண்ணின் மணியை தொடுகிறான் என்ற வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. இவர் ராஜாக்களும் ஆசிரியர்களாக இருக்கிறார் என்று உங்களுடைய வேத வார்த்தை தெளிவாக சொல்லுகிறார் ஆண்டவரே. இவர் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறாக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறீர், கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறேன். யூ ட்ரீட் எவ்ரி ஒன் வித் ஃபேர் அண்ட் ஸ்கொயர் என்று சொல்றதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல தாப்பனே. ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. அவரும் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவார். கழுக்கு சமணம் உன் வயதை திரும்ப வாழ வைத்து போல ஆகிறது. எல்லாரும் உங்களை கருத்துல இப்படி வைத்துக்கலாம். I want to bless you with the will of God. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவராக. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் அவர் நியாயத்தையும் அவர் செய்கிறார். Hallelujah. You are blessed. நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். Thank you Jesus, thank you Lord. உங்களுக்கு